பீகாரில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 64.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மீதமுள்ள 122 தொகுதிகளுக்கு வரும் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தொகுதிகள் கொண்ட பீகாரில் 121 தொகுதிகளில் நேற்று முதற்கட்ட தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹா உட்பட 1314 பேர் களத்தில் உள்ளனர். இந்த முதற்கட்ட தேர்தலில் சுமார் 3.75 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து முதற்கட்ட தேர்தலில் பதிவான மொத்த வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 64.66% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் கடந்த 30 ஆண்டுகளில் வாக்குப்பதிவு 60% தாண்டியது இதுவே முதல் முறை. இது பாஜக கூட்டணிக்கு எதிராக மக்கள் திரும்பியுள்ளதன் வெளிப்பாடு என்றும், தனிப்பெரும்பான்மையுடன் மகாபந்தன் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. सम्राट चौधरी आज जो भी नाटक कर रहे हैं करने दीजिए. 14 तारीख को अगर आप खुद आकर कहेंगे कि हाँ वो मायूस है, आपने कहा तेजस्वी सीएम बनने जा रहे हैं, वो कह रहे हैं चुनाव हार रहे हैं लालू परिवार, लिख कर ले लीजिए. जो सम्राट चौधरी ने कहा वो उनसे पूछिए. तेजस्वी यादव के नेतृत्व में महागठबंधन की सरकार बनने जा रही है. அரசின் திட்டங்களால் பயனடைந்த மக்கள் தங்களுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தி உள்ளதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி எழுப்பியுள்ள கேள்விகள் நியாயமானவை என்றும், அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க வேண்டும் எனவும் ஜன்சுராஜ் கட்சித் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். அதிக வாக்குப்பதிவு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே லக்கிசாரை தொகுதியில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட சென்ற அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளரும் துணை முதலமைச்சருமான விஜய்குமார் சின்ஹாவை கோரியரி கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். மேலும் அவரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவர்களை பார்த்து மிரட்டும் தொனியில் அவர்கள் அனைவரையும் குண்டர்கள், தேச விரோதிகள் என விஜய்குமார் சின்ஹா கூறினார். இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் துணை முதலமைச்சரின் வாகனத்தின் மீது கற்கள், காலணிகள், சாணம் ஆகியவற்றை வீசி தாக்குதல் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் அதிரடிப்படையினரும் மக்களை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் விஜய்குமார் சின்ஹா ஊருக்குள் நுழைய அனுமதிக்க முடியாது என மொத்த கிராமமும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். மீதமுள்ள 122 தொகுதிகளில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.